Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல விசிகவுக்கும் தொகுதிகளை குறைக்க திமுக தலைமை முடிவு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவுடன் இன்று மாலை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் விசிக ஈடுபடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரம் என்ன? அபிராமி வணக்கம். கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. முதற்கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கும் மதிமுகவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. அதே நேரத்தில் மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட குறைவான தொகுதிகளையே ஒதுக்கி அதற்கான உடன்படிக்கையிலும் திமுக தலைமையும் அந்தந்த கட்சி சார்ந்த தலைவர்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எவ்வளவோ போராடியும் கூட கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு 5 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும், அதற்கு மேலாக தொகுதிகள் ஒதுக்கவே முடியாது என்பதில் திட்டவட்டமாக திமுக தெரிவித்ததன் அடிப்படையில் வேறு வழியின்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதியில மட்டுமே திமுக தலைமையிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் பிடிவாதமாக இருக்கிறது. 12 தொகுதிகளில் தொடங்கிய அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது 6 தொகுதிகளாக குறைந்திருக்கிறது. கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகளையாவது ஒதுக்கினால் மட்டுமே நியாயமான முறையில் இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட திமுகவுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் சுமூகமாக உடன்பாடு எட்டப்படாத நிலையிலேயே இருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த இழுபறியும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மற்றொரு முக்கிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இன்றைய தினம் மாலை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தொகுதி பங்கீடு சார்பாக நடத்தப்பட்ட இந்த அழைப்பின் போது மாலை 5 மணிக்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளே கேட்டு பெற்றிருந்தது. அதில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளை திமுக தலைமையிடம் கேட்டு பெற்ற விசிக அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பதோடு இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் உயர்ந்திருக்கிறது. எனவே அதனை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சமாக 12 தொகுதியிலேயாவது ஒதுக்க வேண்டும், தங்களுக்கான வாக்கு வங்கியை தமிழகம் முழுவதும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது, நெருக்கடி இருப்பது. எனவே இதனை கருத்தில் கொண்டு 12 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விசிக திமுகவினுடைய தலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே அங்கம் வைக்க கட்சிகளோடு மட்டுமல்லாது இம்முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மையம், மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, எஸ்டிபிஐ கட்சி என 10க்கும் அதிகமான கட்சிகள் கூடுதலாக சேர்ந்திருக்கின்றன. அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் இருப்பதால் குறைந்த தொகுதியை ஒதுக்கி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக தலைமை தள்ளி இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு, அதாவது தேமுதிகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறது. அவர்களை ஒப்பிடும் போது விசிக மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு இணையான தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருவருக்கும் சமமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட திமுக இம்முறை விசிகாவுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகளில் ஒரு தொகுதியை குறைத்து, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி ஒரு தொகுதியை குறைத்ததோ அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமான அந்த தொகுதியையும் குறைப்பதற்கு திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. இன்றைய தினம் மாலை நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுக தரப்பில் இந்த தகவல் விசிக தொகுதி பங்கீட்டு நிர்வாகிகளிடம் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. மார்ச் 30ஆம் தேதி முதல் அந்த அறிவிப்பாணை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசமும் தொடங்க இருக்கிறது. எனவே திமுகவினுடைய கோரிக்கையை ஏற்று 5 தொகுதிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்கான பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் திமுக தலைமை பிறப்பிக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையை விட ஒரு தொகுதியை குறைத்து விசிக ஏற்றுக்கொள்ள போகிறதா அல்லது
கூடுதலான தொகுதிகளை கேட்டு அதனை கேட்டு பெறப் போகிறதா அல்லது கூட்டணியில் தொடரப் போகிறதா வெளியேறப் போகிறதா என்பது தொடர்பான முடிவுகள் இன்றைய தினம் மாலைக்குள்ளாக தெரிய வரும் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.